ஹென்றி ஃபோர்டின் பிளாஸ்டிக் கார் காப்புரிமை 1942 ஆண்டு ஜனவரி 13 அன்று அமெரிக்க தொழில்துறை முன்னோடி ஹென்றி ஃபோர்ட் ஒரு புதிய வகை பிளாஸ்டிக் கார் தொடர்பான காப்புரிமையை பெற்றார். இது கார் உற்பத்தி வரலாற்றில் ஒரு முக்கிய புதுமையாக கருதப்படுகிறது. இந்த காப்புரிமையின் முக்கிய நோக்கம் பாரம்பரிய உலோகங்களின் பயன்பாட்டை குறைத்து மாற்றாக பிளாஸ்டிக் மற்றும் நார்ச்சேர்க்கை பொருட்களை பயன்படுத்துவதாக இருந்தது. இதனால் கார் எடை குறையவும் எரிபொருள் திறன் அதிகரிக்கவும் முடியும் என ஃபோர்ட் நம்பினார். ஹென்றி ஃபோர்ட் பயன்படுத்திய பிளாஸ்டிக் சாதாரண பிளாஸ்டிக் அல்ல, அது சோயாபீன் உள்ளிட்ட தாவர அடிப்படையிலான நார்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு கலவையாகும். இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாகவும் கருதப்பட்டது. இந்த பிளாஸ்டிக் கார் உடல் உலோக கார்களை விட சுமார் 30% வரை இலகுவானது என கூறப்பட்டது. எடை குறைவதால் வாகனத்தின் வேகம், எரிபொருள் சேமிப்பு மற்றும் செயல்திறன் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 1941-42 காலகட்டத்தில் ஃபோர்ட் நிறுவனம் இந்த பிளாஸ்டிக் காரின் ஒரு மாதிரியை உருவாக்கி பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தியது. அது பார்ப்பதற்கு சாதாரண காரை போல இருந்தாலும் உட்புற கட்டமைப்பில் புதுமை நிறைந்ததாக இருந்தது. இரண்டாம் உலகப் போர் காலத்தில் உலோகம் போன்ற வளங்கள் ஆயுத உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டதால் மாற்றுப் பொருட்கள் தேவைப்பட்டது. இந்த சூழ்நிலையே ஃபோர்டின் பிளாஸ்டிக் கார் யோசனைக்கு முக்கிய ஊக்கமாக அமைந்தது. இந்த பிளாஸ்டிக் உடல் வலுவானதும் உடைப்படாததும் என சோதனைகளில் நிரூபிக்கப்பட்டது. சில அறிக்கைகளின்படி உலோக கார்களை விட இது அடித்து சேதப்படுத்துவதற்கு கடினம் என்று கூறப்பட்டது. ஆனால் போர் சூழ்நிலை, பொருள் பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப சவால்கள் காரணமாக இந்த பிளாஸ்டிக் கார் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படவில்லை. அதனால் அது ஒரு ஆய்வு திட்டமாகவே நிறுத்தப்பட்டது. இருப்பினும் ஹென்றி ஃபோர்டின் இந்த முயற்சி எதிர்கால கார் தொழில்நுட்பத்திற்கு வழிகாட்டியாக அமைந்தது. இன்று கார்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மற்றும் காம்போசைட் பொருட்களுக்கு இது முன்னோடியாக கருதப்படுகிறது. மொத்தத்தில் 13 ஜனவரி 1942 அன்று பெற்ற ஹென்றி ஃபோர்டின் பிளாஸ்டிக் கார் காப்புரிமை புதுமை, வளச்சேமிப்பு மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கார்கள் தயாரிப்பு வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது.